வணக்கம். வெல்கம் பேக் டு ஷாமராஜ் கிச்சன் சமையல். எல்லோருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்கள். சென்ற பதிவில் பாதாம் அல்வா செஞ்சுருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் தட்டடை செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். இந்த தட்டடை செய்யறதுக்குங்க இதில் 4 கப்பு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க. அரைச்சி மணல் மாதிரி கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பூண்டு, ஒற்றைக்கடலை தூள் 1 கப்பு, காஞ்ச மிளகா ஒரு 12, நெய் 2 ஸ்பூனு, வேர்க்கடலை தூள் பண்ணி வச்சுருக்கேங்க 1 கப்பு, எள்ளு கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, எண்ணெய்ங்க பொரிக்க, அவ்வளோதான். இந்த மாவில் கலக்கிறதுக்குங்க இந்த காஞ்ச மிளகாவையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடுவோம். இந்த பூண்டையும் போட்டு அரைச்சி வைப்போங்க. அரைச்சி கொண்டு வரேங்க, கொண்டு வந்து கேட்கலாங்க. இந்த பப்படைக்கு அடை தட்டுறதுக்குங்க இந்த மிளகாவையும் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை போட்டுறேன். அப்புறம் இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். ஒற்றைக்கடலை தூளுங்க, அதையும் போட்டுறாங்க, ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. வேர்க்கடலை தூளுங்க, அது ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. எள்ளுங்க, அது ஒரு அரை ஸ்பூன் போடுறேங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், நெய் ஒரு அரை ஸ்பூன், அப்புறம் உப்பு தேவைக்கேற்ற உப்பு போடுறேங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டு இதை நல்லா கலந்துட்டு இது தண்ணி ஊற்றி ஒரு திட்டத்துக்கு பிசைவோங்க. பிசைஞ்சு காட்டுறாங்க. இதை பாருங்கங்க, இதை வந்து பிசைஞ்சிட்டேனுங்களா, நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து நல்லா இவ்வளோ உருண்டைங்களை ஆக்கி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி இந்த பாருங்கள், இந்த உருண்டையை எவ்வளோ உருண்டை எடுத்து இதில் வச்சு துணி வச்சுருக்கேங்க. அந்த துணியில் வச்சு பிளாஸ்டிக் கவர் கூட வச்சுக்கலாங்க. வச்சு நல்லா இப்படி தட்டிடலாங்க. தட்டி நிறைய ஒரு 10-12 தட்டி வச்சுட்டுங்க எண்ணெய் காய வச்சு அதை போட வேண்டியது தாங்க. பாருங்கள், தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த தட்டி வச்சதை இந்த எண்ணெய் காஞ்சி வச்சுங்க, அதில் ஒன்று ஒன்றா போட்டுருவோங்க. இது பாருங்கள், இப்படியே போட வேண்டியதுதாங்க. மெல்ல விடணுங்க, ஜாக்கிரதையாக விடணும். பொறுமையாக விடணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுச்சு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் அதை அப்படியே எடுத்துடலாங்க. இந்த பப்படை செஞ்சோம் இல்லைங்களா, அதுக்கு போனஸாக தீபாவளிக்கு ஒரு முறுக்கு செய்வோங்க. அந்த முறுக்குக்கு என்ன செஞ்சுருக்கேன், பப்படை மாவே தாங்க இது. அது அதே மாதிரி தான் ஈரத்தில் பதமாக வறுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுப்போங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க.
எள்ளு போட்டுக்கோங்க. பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க, பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுருவோங்க. அப்புறம் உடச்சக்கடலை தூள் போட்டேங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோங்க, 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலரிடுவோங்க. கலரி ஆறுன தண்ணி வெதுன்னு இருக்கணுங்க, கொஞ்சம் சூடாக தண்ணி அதை ஊற்றி நல்லா கலந்துடுவோங்க. பாருங்கள், முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் தலை இருக்கணுங்க. இப்படி பண்ணால் இப்படி சாஃப்டாக இருக்கணுங்க. சும்மா ஒரு பொட்டு எண்ணெய் தடவிக்கலாங்க. உள்ள முறுக்கச்சி இருக்குது பாருங்கள், இது உள்ள தடவிட்டு இதை வந்து அப்படி சும்மா அப்படி போட்டு இது உள்ளே போட்டுருவோங்க. போட்டுட்டு ஒரு 3/4 பாகம் போட்டால் போகிறோங்க. போட்டுட்டு இதை பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கேன் ஒரு பக்கம். இந்த முறுக்க பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. அதில் அப்படியே விட்டுருவோங்க. விட்டுட்டு ஹலோ வியூவர்ஸ், பப்படையும் முறுக்கும் செஞ்சுருக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி பார்த்து செஞ்சு தீபாவளிக்கு எல்லாரோடையும் பகிர்ந்து சந்தோஷம் அடையுங்க. இந்த பப்படை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி போனஸ் முறுக்கு தீபாவளிக்கு போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போட்டு செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணி தயவுசெய்து கமெண்ட் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை லைக் பண்ணி செஞ்சு பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much. Wish you all very very happy Diwali, advanced Diwali, and please enjoy this too by making at home. Thank you so much for watching. Please subscribe. Thank you.